வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எல்லாம் செயல்கூடும் எண்ணானை எண்ணம்பலத்தே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. கிழமைகளை பற்றிய விஷயங்களை பார்க்கிறோம். பொதுவாக கிழமைகளில் பிறந்தவர்கள், அவர்களுடைய குணங்கள் என்ன, அவர்கள் எத்தகைய தன்மையில் இருப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் இங்கே விரிவாக சிந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆற்றல் உண்டு. ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நாம் எந்த கிழமையில் பிறந்தோம் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அந்த கிழமையினுடைய சிறப்புகளை சொல்லி வரும் பொழுது கிட்டத்தட்ட நமக்கு ஒத்து வருது என்றால் அந்த கிழமையாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, கிழமையில் பிறந்திருக்கிறோம், நம்மளை பற்றிய தெரியணும், ஜோசியம் தெரியல, ஜாதகம் இல்லை, அப்படிங்கும்போது இந்த கிழமையில் பிறந்தவங்க இந்த தொழில் செய்யலாம், அவங்க குணநலன், அவங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸு இதெல்லாம் தெரியும் போது ஆமாம் கரெக்டு, அப்போ நான் இந்த மாதிரி என்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போ கிழமை என்றால் என்ன அப்படின்னா உரிமை என்று பொருள். கிழமை என்றால் உரிமை என்று பொருள். இப்போ சந்திரன் அவரை திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரிய நாள், உரிமையான நாள். அப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு பிறந்தவர்கள் அந்த திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாளாக இருந்தாலும் சந்திரன் காலையில் 6 to 7 சந்திர ஓரை, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. ஒரு நாள் முழுவதும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருந்தால் அந்த சந்திரன் பொறுத்தளவில் அவருடைய குணங்கள், அந்த கிரகங்களின் கதிர்வீச்சுக்கள் முழுமையாக அந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு கிரகங்களின் குணங்களே அவர்களுக்கு வாழ்க்கையாக இருக்கும். மற்ற கிரகங்களினுடைய அமைப்பையும் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படுவார்கள். கிழமையில் பிறந்தால் சிறப்பாக இருக்குமே என்று பார்க்கிறோம். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் அதிகமாக இருக்கும். இளம் வயதிலேயே நாம் ஒரு 20 வயதில் இருக்கும் பொழுது 30 வயதில் எப்படி இருப்போம், 40 வயதில் எப்படி இருப்போம், 50 வயதில் எப்படி இருப்போம் என்ற வாழ்க்கையை பற்றிய ஒரு கனவும், அது இப்படித்தான் இருக்கும் என்று தன்னை உன்னிறுத்தி கொண்டு செயல்படுவார்கள். பொதுவாக அவர்கள் ஒரு கற்பனை உலகில் சொந்தக்காரராக இருப்பார்கள். ஃபிக்ஷன் மீன்ஸ் அன் இமேஜினேஷன் ஸ்டோரி. ஒரு ஃபிக்ஷன் பண்ணிக்குவார்கள். இவர்களுடைய ஆளுமைத்தன்மை வாழ்க்கை பாதையை வடிவமைப்பதிலே செயல்படும். பிறந்த நாள் முக்கிய பங்கு வகிக்கும். ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்க, ஒரு புதிரான கருத்தாக இருக்கும். அதாவது இவர்கள் பிறந்த நாள் அவர்களுடைய குணம் அவர்கள் விதியின் பாதையிலேயே அழைத்து கொண்டு போகும். இவர்கள் குணம் எப்பொழுதுமே சில அம்சங்களை உடையது. உண்மையிலே இவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள். நேர்த்தியாக துணி உடுத்தினால் இவர்களை சாதாரணமாக பார்ப்பதற்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது இவங்க அழகாக இருப்பாங்க. ஃபோட்டோ ஃபிகர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ திங்கட்கிழமை பிறந்தவங்க ஒரு கவர்ச்சியான குணங்கள். இவங்க எப்போவுமே மாய உலகில் போய் மூழ்கிடுவாங்க. அதனால் அதை விட்டு வெளியே வரணும். சந்திரனுடன் நெருக்கமாக இணைந்திருக்கிறனால பௌர்ணமி அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. எப்பொழுதுமே சில பேருக்கு தாயினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். தாயினுடைய பாதிப்பு அதிகமாக வந்துடும். சந்திரன் பெயரால் பல மொழிகள்லாம் இருந்தாலும் சந்திரன்னா உணர்ச்சியும் உள்ளுணர்வும் தரும். ஒரு உணர்ச்சி வசப்படுதல், நடக்காத ஒன்றை இணைத்து கொண்டு நடந்ததாக எண்ணி கவலைப்படுவதும் அதீத ஆனந்தப்படுவதும். ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, ஒரு விஷயத்துக்கு போகலான்னு திட்டம் இல்லை பலன் இருப்பாங்க, அங்கே போய் சேர்ந்துட்டதாகவும் அப்படியே 10 பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ இவங்க அந்த மாதிரி இவங்களுடைய உணர்வுகள் அதிகம். திங்கட்கிழமை பிறந்த நபர்கள் அவர்கள் ஒரு தனித்துவமான பண்பு, உயர்ந்த நிலையிலையும் உணர்ச்சி வசப்படுவதிலையும் இருப்பார்கள். இரக்கமுள்ளவர்கள், குடும்பங்களையும் மற்றவர்களையும் பராமரிப்பதிலே கவனம் செலுத்துவார்கள். குடும்பத்தினுடைய தேவைக்கேற்ப செல்வத்தை பெருக்குவதில் இருப்பார்கள். ஆரம்ப காலங்களிலே இவர்கள் கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பார்கள். பிறகு வயதான காலம்
நடுத்தர வயதில் ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருப்பார்கள். அதனால் இவர்கள் கடலில் இருக்கக்கூடிய அலைகளைப் போல சில நேரம் வேகமாகவும் தனிந்தும் இருப்பார்கள். சந்திரன் ஒளியை வழங்குவது போல திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு திடீர்னு ஒரு நேரம் ஆதரவாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்து காணாமல் போயிடுவாங்க. திடீர்னு அவங்க முகம் பார்க்குறதுக்கு பௌர்ணமி மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா இருட்டு அணிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்க ஒரே மாதிரியான நிலை இருக்காது. அடிக்கடி மனோபாவம், த பேரிங் மென்டாலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பேரிங் மென்டாலிட்டி, அடிக்கடி மாறக்கூடிய மனோபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. சில நேரத்தில் ரொம்ப கொடூரமாக மாறிடுவாங்க. பொதுவாக இவங்க யாருடையும் சேர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடிகிறது. அதனால் தனக்கு ஒரு ரோல் மாடல் அவசியம் தேவை. அடிக்கடி தொழிலை மாற்றி எப்படியாவது பணக்காரனாக ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு ஞானமும் உண்டு, அபரீதமான ஞானம் உண்டு. இவர்கள் இளம் வயதிலேயே ஆன்மீகத்தின் பக்கம் இருப்பார்கள். ஆன்மீகத்தில் ரொம்ப ஊடுருவி வருவார்கள். சிவ வழிபாடு ரொம்ப பிரியம். இவர்கள் சில நேரங்கள் தர்க்கங்கள் வாதாடுவார்கள். இவர்களுக்கு இன்ட்யூஷன் பவர் சுலபமாக கிடைக்கும். இன்ட்யூஷன் பவர், உள்ளார்ந்த உணர்வுகள், அடுத்து நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே உணரக்கூடிய தன்மை உண்டு. அதையும் இவர்கள் சோம்பேறித்தனமாக காலந்தள்ளி விடுவார்கள். அதே நேரத்தில் வாழ்க்கையில் எதில் திறந்தாலும் அதில் ஒரு ஸ்கில்டாக வரணுங்கிற ஒரு வெறி இருக்கும். அதே போல் கிட்டத்தட்ட இவர்கள் சந்திரன், இவர்கள் குடியிருக்கிற வீடுகளில் நீர்நிலைக்கு பஞ்சம் இருக்காது. போர் போட்டால் கூட தண்ணி வந்துடும். நல்ல நீர்நிலைகளுக்கு அருகில் தான் குடியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்துடும். இவங்க ஒரு நீரோட்டம் பார்த்தா இவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல தண்ணி இருக்கும் அப்படிம்பாங்க. கரெக்டாக போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கும். அதனால் ஏரிக்கரை ஓரம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இவங்க போகும்போது நீர் பிராணன் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பெரும்பாலும் அவங்களுக்கு வயதான காலத்தில் வறட்சி ஏற்படும், உடம்பில் உஷ்ணம் அதிகமாக ஏறிடும். பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த சர்க்கரை போன்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சின்ன வயசில் வீசிங் ப்ராப்ளம், சுவாச பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள், சளி, ஆஸ்துமா இது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். திடீர்னு மூக்கு ஒலிக நச்சு 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 நச்சுன்னு தும்மி, பல பேர்கள்லாம் ரொம்ப தும்மி நெஞ்சு வலியே வந்துடும். அந்த மாதிரி உண்டு. அதே போல் சந்திரனுடைய செல்வாக்கு நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும், இதே போல் இந்த கிறிஸ்டல் ஹீலிங் போன்ற சிகிச்சைகளுக்கு உள்ளவங்களும் திங்கட்கிழமை தான் பிறந்திருப்பாங்க. நோயை குணப்படுத்துவதிலையும் காயை குணப்படுத்துவதிலையும் தலை சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜோதிட சாம்ராஜ்யத்தில் இவர்கள் ஒரு மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். சந்திரனுடைய தொடர்பு, உணர்ச்சி, ஆழம், உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வு மூலம் ஒருத்தரை பார்த்த உடனே இவர் இப்போ இதை தான் இருக்கார், இவர் இப்படித்தான் என்பதை தீர்க்கமாக கணித்து விடுவார்கள். ஆகையினால இவர்களுடைய குணம் மற்றவர்களை உருவாக்கும். இவர்கள் யாரோடையாவது சேர்ந்தால் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார்கள். இவர்கள் வாழ்க்கையில் உயர முடியாத நடுத்தர நிலையிலே இருப்பார்கள். ஆகையினால இந்த நிலையில் சந்திரனுடைய பிறந்தவர்கள் எல்லா விஷயத்திலையும் கற்றுக்கொள்வதில் ரொம்ப சிறந்தவர்கள். ஒரு விஷயத்தை தெரியலேன்னு சொல்ல முடியாது. அறிவாற்றல், திறம்பட ஆய்வு பண்ணக்கூடிய குணம், ஒரு பகுப்புத்தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். தன்னை சுற்றியில் இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி அடிக்கடி ஆர்வமாக கவனிப்பார்கள். அதே போல் தன்னை அருகில் உள்ளவர்களிடத்தில் பகை வளர்த்து கொள்ள மாட்டார்கள். நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். வணிகம், மேலாண்மை போன்ற தொழில்களில் சிறப்பாக இருப்பாங்க. அதாவது சந்திர கிரகத்தோடு இருக்கிறனால எண் கணிதத்தில் உணர்ச்சிகள், மனநிலைகள், 2ஆம் எண் இவர்களுக்கு நன்மை தரும். 7 என்கின்ற எண்ணும் நன்மையை தரும். அதனால் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் அவர்கள் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வார்கள். வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்தாலும் சமாளித்து எப்படியாவது தட்டி தடுமாறி மேலே வந்து விடுவார்கள். பௌர்ணமி தோறும் விரதம் இருந்து பௌர்ணமி வழிபாடு செய்தால் வெகு சிறப்பாக இருக்கும். கடற்கரையில் சென்று நீர்த்தார் பெருமக்கள் வழிபாடு செய்தாலும் வெற்றி உண்டாகும். தாயை சரியாக பாதுகாத்து கொண்டால் வாழ்க்கையில் சுலபமாக வந்து விடுகிறார்கள்.
இயற்கையிலே அமைதியாகவும் வீடு வாசலும் சில பேருக்கு சுலபமாக அமைஞ்சிடும். அதனால் கணபதியை வணங்கி வந்தால் வெற்றி உண்டாகும். திங்கட்கிழமையில் பிறந்தவங்க ஒரு சமூகத்தோடு நட்பாக இருப்பாங்க. இவர்கள் மற்றவர்களையும் மதிப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தை எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. திருமணம் என்று வரும்போது எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அது ரொம்ப எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இவங்களை பாதிக்கும். உறவுகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் ஏற்படும். இவங்க எதையும் ஒரு விஷயத்தை நன்கு ஆராய்ச்சி பண்ணி ஒரு சாமானியமாக ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க. இல்லைன்னு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. புதிய சூழ்நிலைகளுக்கு எளிதில் மாற்றி அமைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் உணர்ச்சிகரமான உணர்வு திறன் பெற்று இவங்களுடைய தகவல் அமைப்பு, படைப்பாற்றல் இவங்களையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெறணும். வெற்றி 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 இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம். சுயதொழில் செய்வதிலேயே இவங்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருப்பாங்க. சுய தொழில் இண்டிபெண்ட்டாக செயல்படணும்னு நினைப்பாங்க. அதே போல் வியாபாரத்தில் நன்கு பிரகாசிப்பாங்க. உணவு பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் வெற்றி பெறலாம். உணவு பொருள், கடல் சார்ந்த இந்த மாதிரி துறைகளில் கடின உழைப்பில் ஒரு ஒழுக்கமான அன்பை பெறுவாங்க. தொழிலில் வெற்றி என்பது ஒரு உறுதி. பணியிடத்தில் இருக்கக்கூடிய தன்னை சுற்றிலும் உள்ளவர்களையே இவர்கள் ஈர்ப்பார்கள். எல்லாரையும் பாராட்டுவாங்க. அதுதான் ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம். பல தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் கருணை, ஒரு வளர்க்கிற விஷயம், அக்கறை போன்ற குணங்களோடு திங்கட்கிழமை பிறந்தவர்கள் நர்சிங், கவுன்சிலிங் அல்லது சமூக பணி போன்ற துறைகளில் ஈடுபடுவதற்கும் பொருத்தமாக இருக்கும். படைப்பாற்றல், கற்பனை திறன், தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக விளங்கக்கூடிய திங்கட்கிழமையில் பிறந்த ஆண் பெண் 2 பேரும் ஃபேஷன், ஒரு தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி போவது, ஒரு டிராயிங், டிசைன்ஸ் இது சம்பந்தமான விஷயங்களும் உண்டு. நிதி, சட்டம், கல்வி இந்த மாதிரி வேறு எந்த துறையில் பணியாற்ற தேர்வு செய்தாலும் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை பாதையில் அவர்கள் சிறந்து விளங்குவது உறுதி. இவங்களுடைய பலகீனம் என்னன்னா, திங்கட்கிழமையில் பிறந்தவங்க ஒரு உறுதியற்றவர்களாக இருக்கிறாங்க. எளிதில் பாதிக்கப்படக்கூடியவங்களாக இருக்காங்க. சில சமயங்களில் அவர்களுடைய உறவுகளில் மோதலுக்கு, அதனால் தவறான முறையில் முடிவெடுத்துட்டு வருந்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதனால் இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்களுடைய கிழமையில் ஒரு சிலவைகள் இருக்கலாம், விடுபட்டிருக்கலாம். 100% நன்மையும் இருக்கலாம். ஆகையினால நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய்க்கிழமைகளை பிறந்த நமக்கு நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி எந்த கிழமையில் பிறந்தேன்னு தெரியல. பட் பொதுவாக வாசிக்கும் போது அவர் சொல்கிறத பார்த்தா இந்த கிழமையில் தான் நான் பிறந்திருப்பேன் போல் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. அது மாதிரியும் கூட இருக்கும். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையை பற்றி சொல்கிறாரு என்னான்னு பார்ப்பங்கும்போது, நம்ம வீட்டில் அவன் செவ்வாய்க்கிழமை தானே பிறந்தான், குழந்தையாக இருக்கேன், அப்போ இவன் இப்படித்தான் வருவான் போல் அப்படின்னு இருக்கும். அதனால் பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மிகுந்த ஆற்றல் பெற்றவராக இருப்பார்கள், உறுதியானவராக இருப்பார்கள், திடகாத்திரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு பெரும்பாலும் அவர்களுடைய ஆற்றலால் தான் பாதிக்கப்படுவார்கள். அதான் அளவுக்கு மீறியான ஆற்றல் உண்டாயிடும். அதனால் ஆக்ரோஷமான இயல்புடையவராக இருப்பார்கள். இயற்கையிலே ஆற்றலாக இருப்பான், ஆக்ரோஷமாக இருப்பான், போராடும் குணமும் இருக்கும். 2வது முரட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். அதனால் வலுவான விருப்பமும் உறுதியும் கொண்டவங்க. ஒரு விஷயத்தில் வலுவான விருப்பமும் உறுதி. இப்போ செவ்வாய் என்றால் போலீஸ், மிலிட்ரி, இராணுவம். இவங்க 1க்கு 2 முறை தோல்வி அடைஞ்சாலும் இலக்கை நோக்கி வேகமாக போவாங்க. அதனால் இவங்க சில நேரங்களில் தங்கள் இலக்கை அடையாத போது மிகவும் ஏமாற்றமும் கோபமும் வந்து அடித்து உடைச்சிருவோம். ஆமாம், முரட்டு பயலாக நடந்துக்குவோம். அதனால் இவங்க எப்பொழுதுமே சுய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறிட்டாங்கன்னா விரக்தி அடைஞ்சிருவாங்க. சில நேரங்கள் தங்கள் இலக்கை அடைய எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க.
அவன் ஒரு காரியம் சாதிக்கணும் என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால் இவர்கள் ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் ஒரு வேலை செய்வதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுது. அதனால் இவங்க சலிப்படைய மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு நன்மை, இந்த நபர்கள் ஒரு பரிபூர்ணவாதிகள். ஒரு வேலையை பாதியிலே இல்லை முடிச்சுட்டு வரேன் அப்படிம்பாங்க. மிக தெளிவுடன் செய்வாங்க. புதிய சவால்களை ஏற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான். ஒரு சவாலான விஷயம்னா ரொம்ப உற்சாகமாக இறங்குவாங்க. உண்ண உணவு, தங்கு இருப்பிடம், தூக்கம், நேரம் இல்லாமல் கூட அந்த வேலையை பார்ப்பாங்க. அதனால் மற்றவர்களை ஊக்கப்படுவார். ஓடு வா அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இவங்கெல்லாம் விளையாட்டு துறையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, விளையாட்டு வீரர்கள். அதனால் நிர்வாக சேவைகள், ஒரு ஹச்ஆராக இருப்பாங்க, காவல்துறையில் இருப்பாங்க, இராணுவம், என்டிஆர்எஃப், அதுபோல் விளையாட்டு வீரர், தீயணைப்பு வீரர் அல்லது உற்பத்தி துறையில் பணிபுரிவது போன்றவற்றில் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல். அதில் இவங்க வாழ்க்கைகளே உருவாக்கலாம். இவங்க எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்பட இவங்கக்கிட்ட என்ன தவிர்க்கணும் அப்படின்னா, ஆக்ரோஷமாக செயல்படுவதை தவிர்த்திடணும். இவங்களுக்கும் காதல் வருமானா வரும், வராமல் என்ன இருக்க போகுது, கொஞ்சம் பொருட்டு சுவாபம். பெரும்பாலும் இவங்களுக்கு எளிதில் எந்த உறவிலும் ஈடுபட மாட்டாங்க. பெரும்பாலும் புதிய நட்பை விரைவாக உருவாக்க முனைவார்கள். உறவுகளுக்குன்னு வரும்போது இவர்கள் பிடிவாதமாக இருப்பாங்க. உறவுகள்கிட்டே ஃபைட் பண்ணுவேன், அம்மாவிட்ட ஃபைட் பண்ணுவேன், அப்பாட்ட ஃபைட் பண்ணுவேன், தங்கச்சி, அக்கா எல்லாத்தையுமே ரஃப் அண்ட் டைப்பாகவே இருப்பாங்க. ஆமாம், எவனையும் நம்பவும் மாட்டாங்க. இவர்கள் உறவுகளில் மிகவும் அதிகாரமாக பேசுவேன், குரலை ஒசத்தி பேசுவான். அப்போ என்ன, நீண்ட காலம் நீடிக்காது. இவங்ககிட்ட அவன் ஒரு முரட்டு பயல்கிட்ட போய் இவங்கிட்ட போய் சகவாசம் வச்சுக்கிட்டு நம்மளே வெறுத்துருவாங்க. இவங்களும் அவங்கக்கிட்ட வெறுக்கிறவங்கிட்ட போய் எப்படி இருக்குப்பாங்க. அதனால் செயல்படுத்தினால் கூட்டாளரை கட்டுப்படுத்துவதை நிறுத்தணும். தான் கூட இருக்கிறவனை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கணும். ஆமாம், எல்லாம் நானே செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமாக தான் இருப்போம். இவங்களுடைய ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. பெரிய நோய்களால் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா உடம்பு ஆற்றல் களஞ்சியமாக இருக்குது. பொதுவாக அந்த மனநிலையை உடையவர்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட கோபப்படுவாங்க. இவங்க இரத்த தொடர்பான நோய்களுக்கு ஆளாகிறாங்க. இருதயத்திற்கு போகக்கூடிய நரம்பு மண்டலங்கள், இந்த மாதிரி விஷயங்கள். வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஏதாவது போய் விபத்துக்கள் ஏற்படுத்தலாம். இவங்க அதிர்ஷ்டகரமான நிறங்களும் இவங்கள்ட்ட இருக்குது. செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் சிகப்பு மற்றும் மெரூன் நிறங்கள். அவர்கள் எப்பொழுது சுபகாரியங்களுக்கு சென்றால் இந்த நிறங்களையே அணிய முயற்சிக்கிறார்கள். இவங்களுக்கு ஜோதிட சாஸ்திரப்படி என்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, அவசரப்பட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க. 2, வாரத்தில் குறைந்தது 1 மணி நேரமாவது தியானத்தில் இருங்க. 3, ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும் அனுமான் கோவிலுக்கு செல்லுங்கள். அடுத்து மாதுளை பழம், செர்ரி மற்றும் ஸ்ட்ராபெரி போன்ற பழங்களை ஏழைகள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் கொடுங்கள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இவங்கள்கிட்ட செவ்வாய்க்கிழமையில் இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமையில் பொறுத்தளவில் பூமி நிலம் இவர்களுக்கு சுலபமாக அமையும். அதனால் இந்த பூமி நிலம் வீடு வாசல்கள் இதுகள் எல்லாமே ரொம்ப சிறந்த நிலையில் பராமரிக்கணும். இவங்க பூமியை வேலி போடாமல் பாதுகாத்துக்கணும். அதுபோல் அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. அதனால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால ஜாதகராகிய உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் உண்டாகும். இவங்க செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறவங்க வீரபத்திரரை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை இருப்பார் அகோர வீரபத்திரர் இந்த மாதிரியான கடவுள்களை வணங்கலாம். அதிபதியே செவ்வாயாக இருக்கிறனால இந்த செவ்வாய்க்கிழமை இந்தியாவில் தமிழ்நாட்டில் சுபகாரியங்கள் செய்வதில்லை, திருமணம் நடத்துவதில்லை, வீடு கட்டுவதில்லை. அதனால் இது சுறுசுறுப்பாக உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டாங்க.
அதனால் நாளைக்குன்ற பேச்சே இவங்கக்கிட்ட இருக்காது. உடனே இன்றைக்கே பண்ணிடணும் எதையுமே. எல்லாத்துலேயும் வேகம், நேரங்காலம்லாம் பார்க்க மாட்டாங்க. ராகு காலமாக யமகண்டமாக வாயா பார்ப்போம் அப்படிம்பாங்க. கோபம் அதிகமாக இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். உதவின்னு வந்துட்டால் ஆளாக போவாங்க. யாரையும் கேட்காம கொள்ளாமல் போய் உதவி செய்வாங்க. சட்டம், நீதித்துறை, விளையாட்டுத்துறை, சினிமா, மிலிட்ரி எல்லா துறையிலையும் இருப்பாங்க. எனர்ஜியாக இருப்பாங்க. ஸோ இவங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இவங்களுக்கு காதல் பயம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனால் செவ்வாய் சிவப்பு மற்றும் ரத்தம் சம்மந்தப்பட்டதால் மருத்துவ படிப்பு, சிகிச்சை கொடுத்தல் இருக்கலாம். கட்டிடத்துறையிலும் நல்ல பணிபுரியலாம், ரியல் எஸ்டேட் துறையிலும். அதே போல் இந்த கிழமைகளில் சண்டை சச்சரவு எதுவும் நடந்தது பெரிதாக பிரிவினை வரை போயிடும். அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சண்டை சச்சரவு வச்சுக்கக்கூடாது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு தான் முன்னேற்றம் அடைவாங்க. அதில் சோகம் நிறைந்த வாழ்க்கை இருந்தாலும் இறுதியில் பட்ட துன்பங்கள்லாம் மாறிவிடும். தைரியத்துடன் மற்றும் கொடுக்கும் வேலையை சரியாக செயல்படுவாங்க. கொடுத்ததை முடித்து காட்டுறதுல கெட்டிக்காரத்தன்மை இருக்கும். அதனால் படிப்பு, காதல், வேலை என்று எல்லாத்துலேயும் சண்டை போட்டு தான் இவங்க வெற்றி அடைவாங்க. தேவையானதாக தான் இருக்கும். படிப்பில் போட்டிகளில் கூட கடந்து தான் இவங்க ஜெயிக்கணும். பெற்றோர்களிடம் சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு விஷயத்தை பெர்மிஷன் கேட்கறனால சண்டை போட்டு தான் வாங்குவாங்க. முருகப்பெருமான் உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி வெற்றியை கொடுப்பார். அதனால் செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி முருகப்பெருமான். அந்த முருகனை குன்றுதோறும் இருக்கும் முருகனை வணங்கி வழிபடலாம். வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம். புதன்கிழமை பற்றிய பார்ப்போம். உறவுகளை பொறுத்தவரை புதன்கிழமைகளில் பிறந்தவர்கள் அவர்கள் விசுவாசமான மற்றும் உறுதியான நன்மை உடையவர்கள். ஒரு வாழ்க்கை துணையாக அவங்கள பார்க்கலாம். பேசுவதில் ரொம்ப சிறந்தவர்கள். எழுத்து செய்தி, தகவல் தொழில்நுட்பம் இதில் ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க. உறவுகளிலே, குடும்ப உறவுகளிலே தாய் மாமனை கொண்டவர்கள். புத்தியும் படிப்பும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக எல்லாரிடத்திலையும் காதல் வயப்படுவார்கள். அன்பாக இருப்பார்கள். எல்லோருக்கும் பரிச்சயமானவராக இருப்பார்கள். அதனால் பேசியே மயக்கக்கூடியவர்கள். உறவுகளிலும் வலுப்படுத்த எப்போதும் வேலை செய்ய தயாராக இருப்பாங்க. சோர்ந்து போனாலும் தோற்று போனாலும் ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் வருவார்கள். மெர்க்குரின்னு ஒரு பல்ப் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த பல்பு முதல்ல மெல்ல எரிஞ்சு பிரைட்டாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக குறுகும். அப்புறம் மறுபடியும் பிரைட்டாக வரும், பார்த்துருப்பீங்க, மெர்க்குரி லேம்ப். அதுபோல் இவர்கள். அதனால் எப்போதும் வேலை செய்ய தயாராக இருப்பாங்க. அதே போல் நேர்மை மற்றும் நம்பிக்கையை மதிக்கக்கூடியவர்கள். ஒரு வேலையை அப்படின்னா சரி சலிப்படைய மாட்டாங்க. போகலாமா அப்படின்னா போகலாம். என்ன ரமேஷ் போகலாமா அப்படின்னா போகலாமா சுவாமி அப்படின்பாங்க. கன்னி ராசிக்காரங்களும் மிதுன ராசிக்காரங்களும் பெரும்பாலும் இவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, நட்பாக இருப்பாங்க. ஏன்னா புதனுடைய ராசி. புதனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்கும்னா ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. அகத்தியரை வணங்கி வழிபட்டாலும் நன்மை உண்டாகும். அகத்தியர் ஆயில்ய நட்சத்திரம். அதற்கப்புறம் கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசிக்காரங்கள்ட்டையும் அன்பாக இருப்பாங்க, இவங்களெலாம் தொடர்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. வாழ்க்கையில் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இது சம்பந்தமான விஷயங்கள் சுலபமாக வரும். சிலர் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. ஒரு சிலர் இடம் விட்டு இடம் கடல் கடந்து சென்று தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பார்கள். புதன்கிழமையில் பிறந்தவர்கள் நேர்மை மற்றும் நம்பிக்கையை மதிக்கக்கூடியவர்கள். இவர்கள் பொறுத்தளவில் இந்த புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பேச்சாற்றலும் கலைஞானமும் உள்ளவர்கள். ஒவ்வொரு கலையான விஷயத்திலையும் வெற்றி. திருமணத்திலையும் தொழிலையும் குணநலன்லையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகைகளில் உள்ளவர்கள். இரண்டு மனம் இருந்தாலும் எல்லாரையும் சுலபமாக ஈர்த்துருவார்கள். ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. மற்றவரை காயப்படுத்த பேச்சு வேண்டும்னா புதன் கிரகத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் புதன்கிழமை. சூரியனுக்கு இது மிக அருகில் இருக்கிறனால இந்த புதனில் மிகச்சிறிய கிரகம். பேச்சு திறனால் மற்றவர்களை இருக்கிற மாதிரி இவங்க வாழ்க்கையில்
உலக மரபுகளில் பல மரபுகளில் வம்சாவளி சார்ந்து இது சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் புதன். இது சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறது. எல்லா கிரகங்களையும் சிறியது. அதனால் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கும் நபராகவும், எதாக இருந்தாலும் கேள்வி கேட்குறவங்க இவங்க தான். மனக்குழப்பமாகவும் உடையவராகவும் இருப்பாங்க. பல துறைகளில் திறமை இருக்கு. எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் இவங்க பல தகவல்களை மற்றவர்களுக்கு சொல்வதிலும், இவர்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவில்லை, பொதுவாகவே எல்லா விதமான நாலேஜையும் தெரிந்து வைத்து கொள்வார்கள். ஆனால் சந்தேக குணம் கொண்டவர்கள், கவனக்குறைவு மிக்கவர்களாகவும் சில நேரங்களில் இருப்பாங்க. எதையும் எளிதில் கற்றுக்கொள்வதிலும் ஆற்றல் இவர்களுக்கு கைவரும். அதே நேரத்தில் இவர்களைப் போல் யாரும் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் ஜோதிடர்களாக இருப்பாங்க. ஜெராக்ஸ் கடை வச்சுருப்பாங்க. மருத்துவம் சார்ந்த விஷயம் இருப்பாங்க. சித்த வைத்தியராக இருப்பாங்க. ஒரு சிந்தனையாளராக இருப்பாங்க. வாழ்க்கையின் சூழ்நிலையை வைத்து முடிவெடுப்பாங்க. இப்போ தூது அனுப்புவதில் இவர்கள் தான் சிறந்தவர்கள். இடத்துக்கு தக்கபடி வளைந்து நெளிந்து கொடுத்து ஒரு காரியம் சாதிப்பாங்க. தன்னோட கூட பிறந்தவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக உறவாக இருப்பாங்க. அவங்க குடும்ப விஷயத்தில் ஆர்வமாக இருப்பாங்க. எதையும் ஒரு கருத்தை ஆழமாகவும் விரைவாகவும் சிந்திப்பாங்க. அதே போல் சமாளிச்சுட்டு ஷார்ட்கட் எளிய முறையில் எதை எப்படி செய்யலாம் என்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. மற்றவர்களை தொடர்பு கொள்றதில் கெட்டிக்காரர்கள். சக்தி வாய்ந்த மற்றவர்களோடு இணக்கமான இந்த பேச்சால் யாரையும் எளிதில் நம்ப வைத்து விடுவாங்க. இவர்கள் பேச்சில் இவர்களுக்கே தீங்கு நேரிடும். அதிர்ஷ்ட எண் 5. நல்ல எண்ணத்தையும் வெற்றிகளையும் இவர்கள் இந்த எண்ணை பயன்படுத்தணும். 5, 14, 23 அப்படிங்கிற எண்கள், 32, 41, 50. 50லாம் கணித ஆற்றல். ஒருத்தர் நல்லா படிக்கணும், ப்ரொஃபஸர் மாதிரி வரணும்னா 50 என்கிற பெயரில் இவர்கள் பெயரை வைத்துக்கொள்ளணும். நியூமராலஜி படி நேர்மறையான எண்ணங்கள் பெற புதன்கிழமைகளில் இவர்கள் கோவில் வழிபாடு அவசியம். புதன்கிழமை பிறந்தவர்கள் நடைமுறை எண்ணங்களை கொண்டவர்கள், கணித திறன் உள்ளவர்கள். விஞ்ஞான அணுகுமுறையை உள்ளடக்கிய எந்த தொழிலும் இவங்களுக்கு கைகூடும். எந்த தொழில் செய்தாலும் இவங்கள் நல்ல சிறப்பாக பிரகாசிக்கலாம். அதே போல் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இவங்களுடைய கூடவே பிறந்திருக்கும். இவங்க தங்களை சுற்றிலும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பார்கள். பயணம் செய்வதை மிகவும் விரும்புவாங்க. புதிய நபர்களை சந்திப்பது, புதிய அனுபவங்களை பெறுவது, மீட்டிங் நடத்துவது, செமினார் நடத்துவது, மாநாடு நடத்துவது, இதில் இவர்கள் முன்னிலை வைப்பார்கள். இவர்கள் போடுகிற திட்டங்கள், செயல்படுகிற விஷயங்கள், கையாளுகிற அணுகுமுறைகள் எல்லாமே பார்ப்பவர்கள இவங்க மேலே ஒரு காதல் வந்துடும். இவங்க வெகு சுலபமாக எதிர்பெண்பால் மேலே காதல் வந்துடும். பெரும்பாலும் 2 திருமணங்கள் செய்து கொள்வார்கள். இவர்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வம் ஒன்று இருக்கும். இவர்கள் குலதெய்வம் விடுபட்டு போனவராக இருப்பார்கள். இவர்கள் குடும்பத்தில் திருமண உறவில் பிரச்சனைகள் இருக்கும். இவர்கள் குடும்பத்தில் குலதெய்வம் தெரியாமல் பிடிமண்ணி எடுத்து வணங்கி வழிபட்டவர்களும் இருப்பார்கள். அதே நேரத்தில் இவர்கள் குலதெய்வ வழிபாடு தடங்கள் ஏற்படும். கன்னிமார் வழிபாடு செய்பவராகவும் இருப்பார்கள். இவர்கள் சிந்தனையை பயன்படுத்தி தான் தொழில் செய்வார்கள். இவர்கள் எண்ணம் ஒழுக்கமே இவர்களுக்கு வெற்றியை வழிவகுத்து கொடுக்கும். அதனால் எண்ணம் ஒழுங்கானால் எல்லாம் ஒழுங்காகும். இவர்களுடைய வெற்றிக்கு என்ன செய்யணும்னா, இவர்கள் தியானம் மேற்கொள்ள வேண்டும், மெடிடேஷன். அதுபோல் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு செல்ல வேண்டும். யோகா செய்வதால் இவர்களுடைய கவனச்சிதறலிருந்து வெற்றி பெறலாம். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு இது ஒரு காரணம். பேச்சு திறனால் மற்றவர்களால் ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் இருப்பதினால் உங்கள் அன்புக்குரியவுடன் இருக்கும்போது இவங்கெல்லாம் பாருங்கள், சத்தம் இல்லாமல் பேசுவாங்க, மெல்ல பேசுவாங்க. இவங்க பேசுகிறதே அடுத்து தெரியாது. ஃபோன் பேசினாலும் அதிகமாக தெரியாது. அதே போல் சில தந்திரமான சூழ்நிலைகளையும் கையாளுவாங்க.
மோசமான சூழ்நிலையை எப்படி மாற்றலாம் என்பதற்கு தூங்காமல் விழித்திருந்து திட்டங்கள் தீட்டுவார்கள். அதே போல் விளையாட்டுத்தனமானவர்கள், காதல் தன்மை அதிகமாக இருக்கும், இரட்டை குணம் இருக்கும், இரட்டை பேச்சு இருக்கும், விகடகவியாக இருப்பாங்க, காமெடியனாக இருப்பாங்க, அடுத்தவர்களை கவர்ந்துருவாங்க. இவங்க கூட்டாளிகள் செய்யும் தவறுகளை எளிதில் மன்னித்து விடுவார்கள். அதனால் காதல் கூட்டாளன் கண்களுக்கு ஒரு அற்புதமான மனிதராக தெரிவிங்க. தன்னுடைய மனைவியை தவறு செய்தாலும் சகிப்பித்து கொள்வார்கள். தன்னை பராமரிக்கக்கூடிய பொறுப்பில் கவனக்குறைவாக இருப்பாங்க. அதே போல் வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல பிணைப்பாக இருப்பாங்க. ஆமாம், அதே போல் உறவுகளை கலங்கப்படுத்தக்கூடிய மோதல்கள், வாதங்களை தவிர்க்கணும். அந்த மாதிரி பேச்சுத்தன்மையை கட்டுப்படுத்திடணும், இருந்தால் வெற்றி பெறலாம். திருமண வாழ்க்கை பெரும்பாலும் மிகச் சிறப்பாக இருக்கும். 2 திருமணங்கள் பெரும்பாலும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் புதனுக்குரிய ஸ்தலமான மதுரை மீனாட்சிக்கும் இவங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு. மதுரையில் இருக்கக்கூடிய பழைய சொக்கநாத பெருமானை வணங்கி வழிபட்டால் வாழ்க்கையில் பெரிய அளவில் அவர்கள் முன்னேறி விடலாம். பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு அருகில் பெரும்பாலும் இவர்கள் காற்றுத்தன்மை உடையவர்கள். அதனால் இவர்கள் இந்த பயணம் செய்வதிலையும் ரொம்ப வெகுச்சிறந்தவர்கள். கடல் கடந்து சென்று பயணம் செய்வதிலையும் உள்ளவர்கள். இவர்களுக்கு வீடுகளுக்கு அருகில் குப்பை கூடங்கள் பார்க்கலாம். குப்பை கூடங்கள், அதாவது குப்பை கிடங்குகள் இருக்கும். சகதிகள், குட்டைகள் நிறைந்த தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் இவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கும். இவங்க கடற்கரை அருகிலும் இருப்பார்கள், அல்லது ஓடுகின்ற நதிகள் அருகிலும் இருப்பார்கள். இப்படி இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் புத்திசாலித்தனம் இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் சரஸ்வதியை வணங்கினால் வாழ்வில், ஹயக்கிரீவரை வணங்கினால் மேன்மேலும் வெற்றி பெறலாம். ஷியாமலா என்கிற தேவதையை வணங்கினால் வாழ்வில் உயர்வது நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். வியாழக்கிழமையை பற்றி பார்க்க போகிறோம். வியாழன் அப்படின்னா குரு பகவான், பொன்னன் அப்படின்னு அழைப்பாங்க. அப்போ குரு அப்படிங்கிறவர் யார்? இருளில் இருந்து வெளிச்சத்தை காட்டுபவர் குரு பகவான். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். மாதா முதலில், அப்புறம் பிதா, அதுக்கப்புறம் குரு, அப்புறம் தான் தெய்வம். ஸோ இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுடைய குணங்களில் குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். குரு என்கிற கிரகம் அது எங்கெல்லாம் வெளிப்படுத்துகிறதோ அந்த தன்மை உண்டு. இப்போ ஒரு நாளில் குரு பகவான் 3 மணி நேரம் மட்டும்தான் தன்னுடைய பணியை செய்கிறார். குரு கிரகத்தினுடைய முழு ஆற்றல்கள் அந்த கிழமை முழுவதும் நிரப்பப்படும். 6 to 7 குரு ஓரை, மதியம் 1 to 2 குரு ஓரை, இரவு 8 to 9 குரு ஓரை. அப்போ வியாழக்கிழமை பிறந்தவர்கள் அவர்கள் வியாழன் கிரகத்தால் ஆளப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. பொதுவாக ஜாதகத்தில் வியாழன் திசை வலுவானதாக இருந்தால் பெரும்பாலும் வட்ட முகம், வலுவான பற்களை கொண்டிருப்பாங்க, புத்திசாலியானவர்களாக இருப்பார்கள். இதுதான் முக்கிய குணாதிசயம். எந்த சூழ்நிலையிலும் போராடி வெற்றி பெறுவார்கள். இந்த குருவின் அருள் பெற்ற வியாழக்கிழமைகளில் பிறந்தவர்கள் இவர்களுடைய குறிப்புகள், அதாவது இவர்கள் குணாதிசயங்களும் மோசமான பண்புகளை நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க வாழ்க்கையில் இவங்களை சுற்றி எப்போதும் ஒரு நல்ல நண்பர்கள் வட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் இவர்கள் கடினமான வழிமுறைகளை பின்பற்றினால் நிறைய எதிரிகளும் இவர்களுக்கு வந்துடுவாங்க. பார்க்குறதுக்கு தோற்றத்தில் அழகாக இருப்பாங்க, ரொம்ப கவர்ச்சியாக இருக்க மாட்டாங்க. சுக்கிரன்னா கவர்ச்சியாக இருக்கும், குருன்னா எப்படி இருக்கும்? ஒரு மென்மையாக இருக்கும், சாஃப்ட் நேச்சராக இருக்கும், இயற்கை அழகாக இருப்பார்கள், செயற்கை அழகு வராது.
அதாவது மிகுந்த ஆர்வத்துடன் தன் வாழ்க்கையை வாழ்வார்கள். வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் பெண்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிப்பாங்க. ஆமாம், வியாழக்கிழமையில் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடியது அந்த பிளானட். அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இவங்க தட்சிணாமூர்த்தி சிவன், நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பெரும்பாலும் வருவார். வியாழக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு ஆன்மீக பண்பு இருக்கும். ஒன்று, வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் பிறருக்கு வழிகாட்டும் குணம் உள்ளவராக இருப்பார்கள். ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொன்னால் அவருக்கு ஏற்றார் போல அவருக்கு புரியும்படி இறங்கி வந்து சொல்வார்கள். பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள். குரு என்பவர் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக இருப்பவர். தனக்கு எதையும் தேடிக்கொள்ள மாட்டார். அதனால் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை போல இருப்பார்கள். இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. இவர்களுடைய குழந்தை பருவ காலத்தில் சிரமத்தை சந்திப்பார்கள். சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதெல்லாம் வந்துடும். மிகவும் புத்திசாலித்தனமையாக இருப்பார்கள். 50 வயது ஆனாலும் சில நினைவுகளை வைத்திருப்பாங்க. நினைவாற்றல் ரொம்ப அளவுக்கு அதிகம் ஜாஸ்தி. அதனால தான் பாருங்கள், வேத காலத்தில் குருமார்கள் பல ஸ்லோகங்கள், பல மந்திரங்களை எல்லாம் நினைவிலே வைத்திருப்பாங்க. அதனால் எப்போ கேட்டாலும் அவங்க அதை நினைவுபடுத்தி அழகாக சொல்லுவாங்க. பெரும்பாலும் இவர்கள் திறமையினால் இவங்களுக்கு நிறைய வேலைகள் கிடைக்கும். ஆனால் அவங்க கடினமான உழைப்பு இல்லாமல் வெற்றி பெற மாட்டாங்க. இலவசமாக எது கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துருப்பாங்க, செய்யறதுக்கு முன்னால் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா இருந்தால் உங்களுக்கு செய்கிறேம்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா இருந்தால் எனக்கு எதுவுமே வேண்டாம்பாங்க. இயற்கை துறவும் உண்டு. நேர்மை, நம்பிக்கை, விசுவாசம், ஒழுக்கம், நீதி, நேர்மை இவைகளோட வாழ்க்கையில் வாழணும்னு நினைப்பாங்க. மனைவியை கூட ஒரு அற்புதமான முறையில் வழிநடத்துவாங்க. நீதிபதியாகவும், ஒரு வழக்கறிஞராகவும், ஒரு மத தலைவராகவும், ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஒரு ஜோசியரா, ஆசிரியரா, ஒரு பொற்கொள்ளராக, பங்கு சந்தைக்காரராக, கல்வி தொடர்பான பணியாளராக, ட்ரெஸரியில் வேலை பார்க்கக்கூடிய கேஷியர், காசாளராக பெரும்பாலும் இருப்பாங்க. பெரும்பாலும் பேங்கில் கேஷ் என்றவங்களுக்கு குரு உச்சமாக இருக்கும். இல்லைன்னா வியாழக்கிழமையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த குருவின் காரகத்துவ குணங்கள் எல்லாம் இப்படித்தான் இழுத்துக்கிட்டு போகும், இப்படித்தான் அழைச்சிக்கிட்டு போகும். மென்மையான ஷார்ப்ட் நேச்சராக இருப்பாங்க. வரையும் பார்த்த தெய்வ பதமாக இருப்பாங்க. அப்படியே சாத்வீக குணமாக இருக்கும். அப்படி பார்த்தா ட்ரெஸ்ஸு நார்மலாக ட்ரெஸ் இருக்கும். அப்படி விபூதி பட்டை போட்டு ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, சந்தனம். கலைகள் சங்கீதத்திலையும் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா இவங்க அதிர்ஷ்டசாலிகள். இவங்களோடு நாம் பழகிறதுலையும் இவங்க நம்மளை பார்த்தாலே ஆனந்தம், இவர்களை நாம் கண்டாலே ஆனந்தம். இவர்கள் வாழும் மனித குல உத்தமரை போலவே இருப்பார்கள். பெரும்பாலும் தவறு செய்ய பயப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. தப்பு பண்ண சொன்னால் வேண்டாங்க, இப்படியே இருந்துட்டு போட்டும்பாங்க. இப்படி நல்ல யோசித்த பிறகுதான் எதையும் இறங்குவாங்க. காதலாக இருந்தாலும் உள்ளுக்குள் அது அளவான, அக்ரிமெண்டான, அக்மார்க்கான காதலாக இருக்கும். அக்ரகார பிள்ளையாரை போல் அழகாக காதலிப்பார்கள். காதலும் இவர்களுக்கு வருமா என்று யாராயினும் கேட்டால் தெய்வத்தை போல், தெய்வ பதமை போல் காதலிப்பார்கள். தொடாமல் காதலிப்பார்கள், கண்ணால் காணிப்பார்கள், ஒழுக்கத்தோடு இருப்பார்கள். வக்ர குணங்கள் இல்லாமல் நேர்மையாளராக இருப்பார்கள். இவர்கள் எல்லா விஷயத்திலையும் ஒரு மெரிட் இருக்கும், ஒரு லெவல் இருக்கும். வாழும் இறைவன் விண்ணில் இருந்து மண்ணில் இறங்கி வந்து இந்த மனித சட்டை தாங்கியதும் போன்ற ஒரு சுவாபம் அவர்களிடத்தில் இருக்கும். மொத்தத்தில் ரிஷி பத்தினியை போல் நடத்தி கொள்வார்கள். ஒருவரை காதலிக்க ஆரம்பித்து விட்டால் கடைசி வரை என்னானாலும் அவர்களை நன்றாக பார்த்து கொள்வார்கள். அவர்களது திருமண வாழ்க்கை நன்றாகவே அமையும்.
கணவன் மனைவி இருவரும் ரோட்டில் நடந்து சென்றார். ஏதோ தெய்வம் இறங்கி வந்திருக்கிறது என்று எண்ணுவது போல் இருக்கும். பெண்கள் நல்ல கணவனாரை அடைவார்கள். வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் அவசரமாக யாரையாவது திருமணம் செய்தால் அது தவறாகவே முடியும். ஆரோக்கியம் வியாழன் திசை சில நேரங்களில் மோசமாக இருந்தால் சில பாதிப்புகள், குடல் சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, பெரும்பாலும் குண்டாக இருப்பார்கள், தூக்கம் சரியாக வராது, பற்கள் பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும், திருமணத்தில் தாமதம், அதிகப்படியான தீ விபத்து, கல்லீரல் பிரச்சனை போன்றவைகளும் ஏற்படும். இதனால் உடலில் கொழுப்புகளும் தங்கிவிடும் வாய்ப்பு உண்டு. மூளைக்கு போகக்கூடிய பெராலி அட்டாக் போன்ற நரம்புகளில் பாதிப்பு உண்டு. ஈகோ குணம் உடையவர்கள், அகங்கார குணமும் ஒரு சிலருக்கு வந்துடும். ஒரு பொருள் பிடித்து விட்டால் மற்றவர்கள் சண்டையிட்டாலாவது வாங்கி விடுவார்கள், பிறகு காலப்போக்கில் மாறிவிடுவார்கள். இவர்கள் திட்டமிட்ட செயல்களை எந்த சூழ்நிலையிலும் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் ஒரு கண்டிப்பும் அந்த எண்ணமும் இவர்களிடத்தில் உண்டு. எங்கேயாவது ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தால் இவர்கள் புகழ் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கும். இந்த நபர்கள் எப்போதும் இடமாற்றத்திற்கு தயாராக இருப்பார்கள். நீங்கள் என்ன செய்தாலும் நான் விரும்பியதை மட்டுமே செய்வேன், இதுதான் சரியானது என்று சொல்வார்கள். இவர்களின் பேராசையால் எளிதில் பாதிக்கப்படவும் மாட்டார்கள். அதே நேரம் பிறரிடம் வேலை வாங்குவதில் மிகவும் கடினமாகத்தான் இருப்பார்கள். இதனால் இவர்களுக்கு எதிரிகள் உருவாகும். ஆக வியாழக்கிழமைகளில் பிறந்தவர்களுடைய அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ. மக்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் செவ்வாய், ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமை. இவர்களுக்கு அதிர்ஷ்டக்கல் மஞ்சள், எல்லோ சஃபயர். வாழ்க்கையில் பெயரும் மரியாதை அதிகம் பெறுவார்கள். அதனால் இவர்களுக்கு 12, 13, 16வது ஆண்டு மற்றும் 30ஆம் ஆண்டு ஆகியவற்றில் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சற்று கடினமாக இருக்கும். காய்ச்சல், மஞ்சக்காமலை வரக்கூடும். இவர்கள் வியாழக்கிழமை அன்று தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் கலந்து குளிக்க வேண்டும். நெற்றியில் சந்தனம் அல்லது மஞ்சள் இட்டுக்கொள்ளணும். மஞ்சள் நிற துணியை கையில் வைத்து கொண்டால் வெற்றி வெற்றி வெற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெள்ளிக்கிழமை. இப்போ கிழமை என்றால் உரிமை என்று பொருள். கிழமை என்றால் உரிமை. பொதுவாக வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உரிய நாள். வெள்ளிக்கிழமை, வெள்ளி என்றால் சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னு என்றால் என்ன அப்படின்னா, போகத்தை அனுபவித்தல், இன்பத்தை அனுபவித்தல், சுகமாக வாழ்தல். திருமணமாகக்கூடிய ஆண்களுக்கு மனைவி, வெள்ளி பாத்திரங்கள், நகை நட்டுக்கள், சுகபோகமான வீடு வாசல்கள், நல்ல அழகான வீடு, சுவையான உணவு, இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் சுக்கிரன் தருவார். இப்படி வெள்ளிக்கிழமை அந்த கிரகத்தின் அதிபதியான சுக்கிரன் வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, ஒரு நாள் முழுவதும் அவர் ஆட்சி செய்தாலும் அந்த நாளில் 3 மணி நேரம்தான் தன்னுடைய ஆட்சி காலமாக இருக்கு. பொதுவாக வெள்ளிக்கிழமை ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுது. பொதுவாக பெண்களுக்குரிய நாள். அன்னைக்கு சில கிழமைகளில் ஆண் பெண் உறவு கூடாது. வெள்ளிக்கிழமை வீடுகளில் சுத்தமாகவும் துப்புரவாகவும் வைத்திருக்க வேண்டும். வீடு அலங்கோலமாக இருக்கக்கூடாது. ஒரு ரகசியம் உண்டு. நாம் படுக்கை சுகம் இந்த மாதிரி விஷயங்களில் வியாழக்கிழமை அன்றே பாய், தலைவாணி இதெல்லாத்தையும் அலசிடணும். போர்வை, பெட்ஷீட்லாம் அன்றைக்கி வாரம் சோப் போட்டு அலசி சுத்தப்படுத்தி நறுமணம் இருக்கிறதாக மாற்றி விடுவார்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு வாசலை கூட்ட மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொறுத்தவரை பெண்கள் தலையோடு தண்ணியை ஊற்றிடுவாங்க. தலை சீவி பூ புண்ணி வீட்டிலேயே விளக்கேற்றி வணங்குவாங்க, கோயிலுக்கும் போவாங்க. இப்படி சிறப்பான நாளில் பிறந்த அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்
ஒரு வசீகரம் இருக்கும். பார்ப்பது வசீகரமான குணமுடையவங்களாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த ஆளுமை சக்தி வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏழையாக இருந்தாலும் ஓரளவுக்கு குறைவு இருக்க, அடிப்படை குறைவு இருக்க. அப்போ வாழ்க்கைக்கு போதுமானதாகவே அமைந்துவிடும். ஒரு கிரகத்தின் ஆட்சி காலத்தில் பிறந்து விட்டால் அந்த கிரகத்தினுடைய தன்மையை அந்த பிறந்தவருக்கு கொடுக்காமல் போகாது. அதனால் உரிமையாக எடுத்து கொடுத்துக்கொடும். அதனால் வசதியான ஆடம்பரமான வாழ்க்கைக்கு மத்திய மகிழ்ச்சியான சூழலுக்கு மத்தியில் வாழ விரும்புவாங்க. அந்த குணமும் இருக்கும். பணப்புழக்கம் பொதுவாக அவர்களுக்கு நன்றாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு கிடைக்கலன்னா பிறகு வந்துடும். இது வாழ்க்கை துணைக்கு போதுமானதாக இருக்கும். ஒரே மாதிரியான எண்ணம் கொண்டவர்களாகவும் இவர்கள் எளிதில் இணைந்திருக்கலாம். எப்போதும் தங்கள் எதிரிகள் பொறாமைப்படக்கூடிய வகையில் வாழ்க்கை வாழ்வாங்க. தங்களை சுற்றி ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் வேவ்ஸ் அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு அபூர்வமானவராக இருப்பாங்க. புதிதாக யாராவது செய்ய விரும்புவாங்க. புதுசாக யாராவது ஒரு செய்ய விரும்புவாங்க. நடனம், இசை, தொழில் இதெல்லாம் அவங்கள்ட்ட கற்பித்தல். இப்போ கணினி வந்துருச்சு. மென்பொருள் தொழில், இது உள்ளடக்கி எழுதுதல் ஒரு ஃபேஷன். இவங்க ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபேஷனை நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. புதிய புதிய மாடலிங் பண்ணுவாங்க. பொழுதுபோக்கு துறையிலெல்லாம் இவங்க தான் பெரிய ஸ்காலராக இருப்பாங்க. கற்கள் மற்றும் நகைகள், உள்துறை வடிவமைப்பு மிகவும் பொருத்தமாக இருக்கும். இந்த பணிகளில் தினமும் ஒரு புதிய சவால் இருக்கும். நான் சொன்ன இந்த அமைப்பில் நாளுக்கு நாள் அவங்க அப்டேட் ஆகிட்டே வரணும். எந்த வேலையை கொடுத்தாலும் எளிதில் செஞ்சு முடிக்க இவங்களுக்கு நிகர் இவங்க தான். காதல் வாழ்க்கை கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க இவங்ககிட்ட யாராவது அக்கறை கொண்டவர்களிடம், இவங்களை நம்புறவங்ககிட்ட, இவங்க இல்லாமல் எதுவும் இல்லைங்கிறவங்கள்ட்ட உண்மையாக இருப்பாங்க. எப்படி பார்த்தீங்களா? வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க எளிதில் காதல் வயப்படுவார்கள். இந்த மக்கள் தங்கள் உணர்வுகளை பற்றி மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஒரு இதை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டுடுவாங்க. அடிக்கடி ஒருதலை காதலில் விழுவாங்க. வியாழக்கிழமை பிறந்தவங்க, வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அடிக்கடி ஒருதலை காதலில் விழுவாங்க. காதல் மற்றும் ஈர்ப்பை இவங்களால வேறுபடுத்த முடியாது. காதலா ஈர்ப்பா ஒன்றுமே புரியாது. அதனால் இவங்க உறவை யாருடனும் தீவிரமாக வைத்து கொள்ள முடியாது. இவங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருப்பாங்க. காதலிக்கும் போது இவர்கள் தங்கள் துணையை ரொம்ப தீவிரமாக நேசிப்பாங்க. திருமண வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருக்கும்? வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை இருக்கும். பாசமும் இரக்கமும் கொண்டவராக இருப்பாங்க. ரொம்ப பாசமாக இருப்பாங்க, இரக்க சிந்தனையோடு இருப்பாங்க. நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. நல்ல துணிமணி வரும், நல்ல துணிமணியெல்லாம் உடுத்துவாங்க. வீடுகளும் நல்லா பார்க்குறதுக்கு சுத்தமாக காற்றோட்டமாக ஐஸ்வர்யமாக இருக்கும். பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். வீட்டையும் பளிச்சுன்னு வச்சுக்குவாங்க தங்கள் அந்த மாதிரி உள்ளவங்க. குடும்பம் நல்ல முறையில் நிர்வாகப்படுத்துவாங்க. ஆமாம், மென்மையாக பேசுவாங்க. இனிப்பு பதார்த்தத்தை ரொம்ப விரும்புவாங்க. இவர்கள் பொருள் ரீதியாக வசதியான வாழ்க்கை வாழ்வதையும் உறுதி செய்து கொள்வாங்க. உடல் ரீதியாக நெருக்கமாக இருப்பதை அதிகம் விரும்புவாங்க. எப்போவுமே இவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இருப்பாங்க. ரொம்ப கவனம் செலுத்தணும். காரணம், இவர்கள் ஒவ்வாமை அல்லது வெயில்னால் வரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளை இவங்களுக்கு சேராது. வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் உணவின் மீது மிகவும் விருப்பமாக இருப்பாங்க. அதனால் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணுவாங்க. சர்க்கரை நோய் இவங்களுக்கு தான் வரும். வயிறு சம்மந்தப்பட்ட நோய் இவங்களுக்கு தான் வரும். உடம்பில் ஹார்மோன் சுரப்பிகளில் ப்ராப்ளம் வரும்.
பெரும்பாலும் தலையில் உள்ள சுரப்பிகளில் பிரச்சனை வரும். கல்லீரல் பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் வரும். பல்லு குருத்தெலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரும். வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தான். இவங்க எல்லா சூழ்நிலையிலையும் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க ஒரு முக்கியமான சந்திப்பை வெள்ளிக்கிழமை வச்சுக்கணும். நேர்காணலின் போது இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கணும். இவங்க வெற்றி வாய்ப்பை அது அதிகரிக்கும். இளஞ்சிவப்பு அப்புறம் பளிச்சென்ற ஆடைகளை அணியலாம். டார்க்காக இருக்கக்கூடிய ஆடைகளை தவிர்த்திடணும். அதனால் இவங்க பொறுத்தளவில் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் பெறலாம். ஆகையினால இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் சுக்கிரனால ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமான், மகாலட்சுமி வழிபாடு, அதேபோல் கனகதாரா ஸ்தோத்திரம் செய்யலாம். பிரதோஷத்துக்கு நந்தியம்பெருமானிற்கு சந்தனம் அரைத்து சாற்றினால் செல்வ செழிப்பு உண்டாகும். வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க இரவில் யாருக்கும் உணவுப் பொருளை தானம் கொடுக்கக்கூடாது. நகைகளை இரவில் கொடுக்கக்கூடாது. நான் இரவு நேரத்தில் தாம்பத்திய உறவை தவிர்க்கணும். பொதுவாக வாகன பிரியர்கள் காரில் போனால் முதல் சீட்டில் தான் உட்காரணும்னு நினைப்பாங்க. அதே போல் நல்லா சாப்பிடணும், வசதியாக இருக்கணும், நல்லா தூங்கணும் அப்படிங்கிற விஷயத்துலையும் அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இவங்களுக்கு பொறுத்தளவில் வாழ்க்கையில் ஒரு அரசியல் துறை சார்ந்த விஷயங்கள்லேயும் இவங்க இருப்பாங்க. நேர்மையாக இருப்பாங்க. ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே போல் எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்துலேயும் இவங்க பத்திரிகை துறை பிரிண்டிங் டெக்னாலஜிலையும் இருப்பாங்க. அதுபோல் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பாங்க. அதே போல் இவங்க வியாபாரத்துலேயும் ஷேர் மார்க்கெட்லேயும் இருப்பாங்க. பொதுவாக அதில் நேர்மையாக நடந்துக்குவாங்க. அதே போல் இவங்க கனிமத்துறை சார்ந்த விஷயங்கள்லேயும் கனிம பொருட்கள் பூமிக்கு அடியில் இருக்கிறது, குப்பை கோலங்கள் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லையும் அவங்க இருப்பாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை சுலபமாக பெறுவாங்க. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பெரும்பாலும் திருப்பதி வேங்கடநாதன் அவர்களுக்கு பூரண அனுக்கிரகம் செய்வார். நன்றி, வணக்கம். சனிக்கிழமை பிறந்தவர்கள் பொதுவாக கிழமை என்றால் உரிமை என்று பொருள். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சை வாங்கி கொண்டே இருக்கும். அப்படி சனி கிரகத்தினுடைய தன்மை, சனிக்கிழமை பிறந்தவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய தொழில்கள், பலம் பலகீனம், இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் சிந்திக்க போகிறோம். பொதுவாக கிழமை என்றால் உரிமை என்று பொருள். ஒரு நாளில் 3 மணி நேரம் மட்டும்தான் சனி பகவானுடைய ஆட்சி காலமாக இருக்கும். அதாவது சனிக்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 மணி நேரம்தான் சனி பகவானுடைய பூரண கடாட்சம். பொதுவாக சனிக்கிழமை பிறந்தால் சனியினுடைய குணங்கள் இருக்கும். ஒரு கிழமையில் பிறந்தவர்களிடத்தில் இயற்கையாக அந்த குணம் வந்துடும். அதனால் இவர்கள் புத்திசாலிகள். முதலில் சுருப்பமாக புத்திசாலிகள், வணிக புத்திசாலித்தனம் நிறைந்தவர்கள். இவர்கள் தராசு துலாக்கோல் பிடிப்பதிலே வல்லவர்கள். நிறைய முடிவுகள் எடுப்பதற்கு சிறந்தவர்கள், திறமையானவர்கள், வலுவான ஒரு அர்ப்பணிப்பு தன்மையும் அதிகமான ஈடுபாட்டையும் உடையவர்கள். சனிக்கிழமையில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் சனி எவ்வாறு அவர்களை மேம்படுத்துகிறது என்று பார்ப்போம். அதாவது இவர்கள் பார்ப்பதற்கு ஒரு முதுமையான தோற்றமும் ஒரு மெச்சூரிட்டியும் இருப்பாங்க. பொதுவாக சனி என்கிற கிரகம் ஒரு தாமதம், ஒரு தடை. அதனால் போன பிறவியில் இவர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல தொழில், நல்ல வாழ்க்கையை அலட்சியம் செய்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சனிக்கிழமை பிறக்க முடியும். ஸோ அந்த அலட்சியத்தின் காரணமாக தண்டனையை அனுபவிப்பார்கள். சனி ஒரு வலுவான கிரகம்.
பார்க்க முதுமையாக இருந்தாலும் மிகவும் புத்திசாலித்தனம் பெருகும். ஆனால் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் ஆளுமை எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஜோதிட குறிப்புகளில் சனி ஷேட்டன் என்கிற கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகிறது. அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் 7வது நாள் கடைசி நாள். அதனால் இவங்க குடும்பத்தில், சூரிய குடும்பத்தில் இது ரொம்ப பெரியது, 2வது பெரிய கிரகம். ஆமாம், சூரியனுக்கு வெகு தொலைவில் உள்ள கிரகணமாக இருக்கிறனால இந்த கதிர் அலைகள் பூமிக்கு வருவதற்கு ரொம்ப தாமதமாக இருக்கும். அதனால் இவர்கள் எப்பொழுதுமே ஸ்லோவாக இருப்பார்கள், சாந்தமாக இருப்பார்கள், சாதுவாக இருப்பாங்க. எதை போட்டாலும் நனைஞ்சு சமைப்பாங்க. இரக்க சிந்தனை உண்டு, பரோபகார சிந்தனை உண்டு, ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும், எளிமையாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணும், தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். தாழ்வு மனப்பான்மை, பயம் வந்துடும், ஒரு விதமான பயம் இருக்கும். அதனால் எதிர்காலத்தை எண்ணி பயப்படுவாங்க. மக்களால் சனி கிரகத்தை கண்டாலே நமக்கு ஒரு பயம் வருதில்ல. சனியை நம்ம பிரார்த்தனை செய்யணும். மக்களுக்கு மிகவும் ஆழமாக பாதிக்கக்கூடிய கடவுள் சனி பகவான். ஒரு ஜாதகத்தில் சனியின் இடம் மாறும் இயக்கத்திற்கு வேலை ஜோதியோட ரொம்ப முக்கியத்துவம் தருது. மந்த நிலை, கடினமாக உழைக்கணும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. ஒரு சில பேரெல்லாம் நான் பார்த்துருக்கேன், வேலை பார்க்குறேன், 1 வருஷமாக சம்பளம் தரல, ஆனால் அங்கே வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கேன். அது மேலே கொண்ட விசுவாசம், ஒரு பற்று, ஒரு நிலைப்புத்தன்மை. ஏன்டா இருந்தாலும் தான் 1 வருஷமாக வேலைக்கு போகிறேன், சம்பளம் கொடுக்கலையே, அப்புறம் ஏன் போகிறேன், வரட்டும் போகணுமில்லங்க, அப்புறம் வேலைன்னு இருந்தால் போகணும். அந்த பற்றுத்தன்மை, அந்த தொழில் மேலே உள்ள பற்று, நேர்மை, அதை கொண்ட கொள்கை, அந்த கர்மா, அந்த கர்மான அதை செயலாற்றம். நம்ம கடமையை செய்வோங்க, அவர் ஒரு நாள் செய்வாருங்க அப்படிங்கிறது. இப்படி நீதி ஆகியவற்றை குறிக்கிறது. ரொம்ப ஹார்ட் ஒர்க், அடுத்த வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு பார்க்குற வேலை. இப்படி குடும்ப திசைகள், பிரதானமான பதவியிலே இருப்பேன். வாழ்க்கை பயணம் கரடு முரடாகத்தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு முதிர்ச்சியான மனநிலையில் இருப்பேன். எல்லாம் ஜாலியாக போயிருங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆமாண்டார், இப்போ நான் என்னங்க செஞ்சுட்டேன், இப்போ ஏதோ இருக்கேங்க, ஏதோ பகவான் புண்ணியத்தில் இருக்கேன், அப்படியே தன்னை தாழ்த்திக்கிட்டே வரும். அந்த குணம் வந்துடும். என்னையா நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ இப்படி இருக்க, என்னங்க நான் ஒரு சாதாரண ஆளுங்க, நீங்கள் போய் என்னைய போய் பெரிய ஆளுங்கிறீங்க. இப்போ பெரிய அந்தஸ்தாக இருப்பேன். சனி தேசம் வந்துடும். அவன் என்ன பண்ணுவான், தன்னை தாழ்த்தி கொள்வான். நம்ம இனிமேல் தப்பாக பண்ணக்கூடாது, நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு பழமையை விரும்புவான், பழசை விரும்புவான். இது மாதிரி நிலைகள் இவர்கள் எந்த பாத்திரத்துக்கும் பொருந்தும். கோபம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க, நல்ல மனம் கொண்டவராகவும் இருப்பாங்க, நட்பு ஏற்படுத்த தான் விரும்புவாங்க. இவர்கள் புத்தகத்தில் படிக்கிற அறிவை விட நடைமுறை அறிவை, அனுபவத்தை அதிகம் பெற்றவங்களாக இருப்பாங்க, மதிப்பாங்க. தனக்கு கற்றலையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய கலையையும் நன்கு அறிந்தவர்கள். இவர்களின் ஆசைகள் அனைத்தும் எல்லாமே வேகமாக கிடைக்காது, எல்லாமே தாமதமாகவே தான் கிடைக்கும், பூர்த்தியும் அடையும். இப்போ இவங்களுக்கு இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஆமாம், அவன் எடுத்த உடனே வெளிப்படுத்த மாட்டான், அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பான். வணிக தந்திரங்களும் இருக்கும். எப்படி புத்திசாலித்தனமை, என்னென்ன வேலை பண்ணுறான் பாடுறா அப்படின்னு தீர்ச்சிக்குவான். அதே போல் ஒருத்தரை கால்குலேட் பண்ணுறதுலையும் கணக்கிடுவதிலையும் வல்லவங்க. ஒரு முடிவை எடுப்பதற்கு தனிப்பட்ட திறனை பயன்படுத்திடுவாங்க, சாமானிய முடிவு எடுக்க மாட்டாங்க. இவர்கள் ஒரு அர்ப்பணிப்பு, எதுலேயுமே டெடிகேஷன். ஒரு தொழிலில், வேலை பார்க்குற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல முயற்சியிலையும் வெற்றி அடைவாங்க. அடுத்தவங்க ஒரு சிரமப்பட்டுக்கிட்டு தான் பாருங்க, கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் கூட இருந்து வேலை பார்ப்பாங்க. பார்த்திங்களா, அவனாக ஒரு ஆளாக கஷ்டப்படுறான்னு கொண்டாட நான் பார்க்குறேன் அப்படிம்பாங்க. சனிக்கிழமை பிறந்தவங்க இயற்கையாகவே தொழிலதிபராக இருப்பாங்க. ஆமாம், எந்த ஒரு வணிகத்தில் சிறந்து விடுவாங்க. அரசியல்லையும் அவங்க கெட்டிக்காரங்க தான். அதனால் இவங்க தனித்து செயல்படுவது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும். அதனால் கூட்டு முயற்சி பெரும் வெற்றியை கொடுக்கும். சனி எப்போவுமே கெடுதலில் தரமாட்டார். ஆமாம்,
சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் காதல் பண்ணுறவங்க இருப்பாங்க, நல்ல பெரிய இதயம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆமாம், தங்கள் கூட்டாளிகளிடம் அன்பை செலுத்துவாங்க. ஆமாம், அவங்க கூப்பிடாமலே அவங்க வீட்டுக்கு அவங்க போயிருப்பாங்க. அதே போல் அந்த குடும்பத்தை தன் குடும்பமாக பாவிப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க. இவர்கள் அதிகமாக வெட்கப்படுவார்கள். அதிகமாக வெட்கப்படுறது அவங்க தான், சங்கோஜப்படுறது அதான். இவங்கள்ட்ட காதல் உறுதியாக சற்று கடினமாக தான் இருக்கும். காதல் பண்ணுறதா இருந்தாலும் கூட்டாளிகளின் குணநலன்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அப்புறம் தான் காதல் செய்வாங்க. தாங்க காதலிக்க போகிற பெண்ணு கொடுக்குற கண்டிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. சுயநலம் இல்லாமல் இருப்பாங்க. பொதுவாக காதல் உள்பட பல விஷயங்களில் தங்கள் மனதை பின்பற்றி செயல்படுவாங்க. நல்ல தொழிலதிபராக இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில் நல்ல குடும்பஸ்தனாக நடந்து கொள்வாங்க. அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க. பாசத்தை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துவராகவும் இருப்பாங்க. திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் சந்தேகப்படக்கூடிய குணத்தையும் பொறாமையும் தவிர்க்கணும். இதுதான் பல குடும்பங்களில் சீரழிஞ்சு போனதுக்கு காரணம் தான். இவங்க சனிக்கிழமை பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட எண் 8. இந்த நபர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கும் போது என்ன பண்ணும், அதிர்ஷ்டத்தை வெற்றியும் தரும். சனிக்கிழமை அன்று சிவபெருமானை வணங்குவதன் மூலம், ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவதன் மூலம் நற்பலன்களை பெறலாம். பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கணும். பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகனை வழிபடணும். மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு இவர்கள் காலால் நடந்து பாத யாத்திரை செல்ல வேண்டும். இது மாதிரி செல்லுகிற பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு பொறுத்தளவில் அது சிறப்பாக இருக்காது. அன்றைக்கி கொடுத்த பணம் நிறைய பேருக்கு பணம் வராமல் போகும், திருப்பி வராது, கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால் பணத்தை நிறைய முதலீடுகள் செய்யக்கூடாது. அதே போல் அனுச நட்சத்திரம் உடம்பில் பலத்தை தரக்கூடிய எலும்பு மண்டலங்களையும் உங்களுக்கு ஒரு பாதிப்புகள் வரும். அதே போல் நித்தம் காக்கைக்கு உணவு வைத்தல், அதே போல் இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம், இதையெல்லாம் இடைவிடாது தவறில்லாமல் செஞ்சுட்டு வந்துடணும். சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரன் கோயில், ஒற்றை சனீஸ்வரன் கோயில், சிவாலயங்களில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு அவர்களுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வழிபடலாம். பொதுவாக வாழ்க்கையில் தொழிலில் முன்னேறணும்னா திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய கிழக்கு திசை பார்த்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்தால் வெற்றி உண்டாகும். நேயர்களே, சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நீதிமான்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பான்னா ஒரு ஒழுக்கம் இருக்கும். ஆமாம், அதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய கிழமை. இவர்கள் வாழ்க்கையில் காலபைரவரை வணங்கி வழிபட்டால் வாழ்க்கையில் வெகு சிறப்பாக இருக்கும். அதனால் சனிக்கிழமை குருட்டுக்கிழமை என்று சொல்வார்கள். சனிக்கிழமை அன்றைக்கி அந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதை அறிந்து தான் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் சனி வார வழிபாடு. சனி பகவான் தான் இறந்தவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடியவர். இறந்தவர்கள் பெருமாளை வணங்கி சொர்க்கத்திற்கு போகலாம். அதேபோல் அகால மரணம் திலகோமம் பண்ணுகிறவர்களுக்கும் சனிக்கிழமை அன்றைக்கி பண்ணுவாங்க. ஸோ அதனால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது, அது ரொம்ப சிறப்பு. அதே போல் புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். பெருமாள் கோவில்களில் வழிபாடு ரொம்ப சிறப்பு. சனி கிழமை அன்னைக்கு விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இறந்தவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பலாம். வாழும் பொழுதும் வாழ்க்கைக்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் புண்ணிய கர்மாக்களை அதிகம் செய்ய வேண்டுமானால் பாவ கர்மாக்களை செய்யக்கூடாது. இந்த சனி நீராடு என்று சொல்வார்கள். சனிக்கிழமை ஆண் மக்கள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து வணங்கி வழிபட்டால் உடலில் குளிர்ச்சி தன்மையை சமமாக வைத்து கொள்ளலாம். அதனால் கோவில்களுக்கு சென்று தீபத்திற்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். கோவில்களில் உள்ள தீபம் ஏற்ற வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளும் வந்து சேரும். இந்த கிழமை வழிபாட்டின் முறைகளிலே இன்னும் எவ்வளவோ இருந்தாலும் வரும் நாட்களில் நிறைய விஷயங்களை நாம் உள்ளே கொண்டு வருவோம். இதுகாரும் பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பொதுவாக பிறந்த தேதி சில பேருக்கு தெரியாது, ஆனால் பிறந்த கிழமையை ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் பொறுத்தளவில் நிறைய பேர்களுக்கு எழுத படிக்க தெரியாதவர்கள் அதிகம் இருந்ததுனால
பொறுத்தளவில் அவங்களுக்கு ஜாதகம் பார்க்க முடியாது. ஒரு நல்ல நாள் திங்க நாள் கிழமைகளில் அவங்களுக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. பொதுவாக அவங்களுக்கு வந்து இந்த பிறந்த தன்னை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் நிறைய இருக்குது. இது எல்லாருக்குமே ஆசை. இப்போ யாரையாவது ஒருத்தரை போய் பார்த்தோம்னா, நீங்கள் ஜோசியரா, கை பார்ப்பீங்களா அப்படின்னோடனே என் கையை நீட்டுவாங்க. வெக்கமே இல்லாமல், நான் சொல்கிறது அவங்கள குறைச்சி சொல்லலை, யோகமே இதை ஒரு ஒரு இது பண்ணாமல் சங்கடப்படாமல் கையை பார்ப்பீங்களா கையை காட்டுவாங்க. அப்போ நமக்கு கைரேகை ஜோசியம் தெரியுமான்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஜோதிடம் இருந்தால் பார்க்கலாம். இப்போ பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இருந்தால் இப்போ எவ்வளவோ வந்துருச்சு. ஜோதிடமெல்லாம் இப்போ சாஃப்ட்வேரில் போட்டு, கம்ப்யூட்டரில், செல்ஃபோனில் எல்லாம் ஃப்ரீ ஆப் எல்லாம் வந்துருச்சு, போட்டு பார்த்தரலாம். பட் ஆனால் இப்போ அது இல்லை. அப்படிங்கும்போது பேர் ராசிக்கு தான் பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் வந்துருச்சு. சரி, இப்போ தன்னை பற்றி தெரிந்து கொள்ளணும், தன்னுடைய குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா பிறந்த கிழமையாவது ஒரு பலன் தெரியுமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பிறந்த கிழமைக்குரிய பலன்களை நம்ம பார்க்கலாம். நமக்குள்ளே ஒரு பொருத்தமான தொழில் தெரியல, என்னென்னமோ போகிறேன் சாமி, ஏதோ ஒரு வேலை. இப்போ ஏன் அப்படின்னா, நமக்கு பிறந்தாலும் பிறந்த தேதி நேரத்தை ஜாதகம் இருந்தாலும் இல்லாட்டிலும் நமக்குன்னு நவகிரகங்களில் ஏதோ ஒரு திசா புத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அது நம்ம அந்தந்த கிரகங்கள் அந்த திசைக்கு தக்கபடி தான் தன்னை பயன்படுத்திக்கும். அப்படிலாம் வரும். அது மனித வாழ்க்கை. ஒருத்தரெல்லாம் 10 தொழில் பார்த்தவர்களாக இருக்கார். ஒருத்தருக்கு ஒன்றுமே புரியல. இந்த கிழமையில் பிறந்திருந்தால் ஏதாவது ஒரு கடவுளை யாரும் கும்பிடலாம் சொல்கிறாங்க அப்படின்னு. அதனால் இப்போ நம்மளுடைய ப்ளே தமிழ் யூடியூப் சேனலில் அவங்க வந்து இந்த மாதிரி 7 கிழமைகளில் பிறந்தவர்களுடைய பலன்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிறைய பேர்கள் நமக்கு கமெண்ட்ஸ்லேயும் வரும். இப்போ நம்ம முதல்ல கிழமை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிழமை என்றால் உரிமை என்று பொருள். கிழமை என்றால் உரிமை என்று பொருள். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஞாயிறு போற்றதும் அப்படிங்கிறது, ஞாயிறு என்றால் சூரியன். அப்போ உரிமை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிமை உள்ள ஒரு நாள். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் உகந்த நாளா சாமி? ஆமாம். ஆனால் அந்த ஒரு நாள் முழுவதும் அவருடைய ஆட்சி இருந்தாலும் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய, இப்போ சூரியன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7, அது சூரிய ஓரை. ஆங்கிலத்தில் ஹவர் அப்படின்னு சொல்கிறது மணி. அது மாதிரி சூரிய ஓரை அப்படின்னு வரும். அந்த சூரியன் முதலில் ஆட்சி செய்து அதற்கப்புறம் என்ன பண்ணுவார், வரிசையாக சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் ஓரையில் வித்தியாசம் வரும். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய். இந்த ஆல்பமேட்டிக்கலில் வான்மண்டலத்தில் உள்வட்ட கிரகங்கள், வெளிவட்ட கிரகங்கள்னு இருக்குது. அதற்கு தக்கப்படி தான் அந்த ஹோரா சயின்ஸ் பயன்படுத்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சூரிய ஓரை, 7 to 8 சுக்கிர ஓரை, 8 to 9 புதன் ஓரை, 9 to 10 சந்திரன், அதுக்கப்புறம் சனி, அப்புறம் குரு, செவ்வாய். இப்படியே ஆர்டர் வைஸில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கிழமையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இருந்தாலும் சில உபரி விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போ சூரியனுக்குரிய நாளில் சூரியனுடைய உரிமை எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் தான் இருக்கும். காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 மணி நேரம்தான் தன்னுடைய உரிமை உள்ள நாட்களில் சூரிய பகவான் அவ்வளோதான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியும். அதனால் இந்த பிறந்த கிழமையில் பிறந்தவர்களுடைய குணங்களை நம்ம பார்ப்போம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க பெரும்பாலும் படைப்பாற்றல் மற்றும் நம்பிக்கையுடன் தொடர்புள்ளவங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களோட ஒரு நம்பிக்கையுடன் அவங்களுடைய தொடர்பு இருக்கும். அவங்க இயற்கையாகவே மற்றவர்களை ஈர்க்கும் இயல்பான கவர்ச்சியை உள்ளவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் வாரத்தின் மற்ற நாட்களில் பிறந்தவர்களிடமிருந்து ஒரு வித்தியாசத்தையும் ஒரு தனித்து நிற்கக்கூடிய சில ஆளுமை பண்புகளை கொண்டிருக்கிறத நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம்.
இந்த பதிவில் பிறந்தவர்களின் குணங்களை பற்றிய தெரிந்துக்குவோம். அதே போல் காதல் மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த ஆளுமை பண்புகளை பற்றியும் நாம் இப்போ இதில் தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இயற்கையாகவே ஒரு தலைவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்களிடத்தில் இயற்கையாக இருக்கும். அவங்க எப்போவுமே புதிய விஷயங்களை முயற்சி செய்ய பயப்பட மாட்டாங்க. பயம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் எதை நம்புகிறார்களோ அதையே நிலைநிறுத்தி அனுமதிக்கும் ஒரு வலுவான சுய உணர்வுகளை கொண்டிருப்பாங்க. சில சமயம் அவர்கள் பிடிவாதமாகவோ அல்லது தங்களிடத்தில் கீழே அடிபணியாதவர்களாகவோ இருக்கலாம். அடிபணிய மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஒரு ஆன்மீக புத்தகத்தை, அவங்கக்கிட்ட ஒரு என்சைக்ளோபீடியா ஒன்று இருக்கும். எல்லா விஷயம் வச்சுருப்பாங்க. தேவைப்படும் போது வெளிப்படுவாங்க. தன்னை சுற்றியுள்ள உலகத்தோடு ஆழமான தொடர்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சூரியன்னா தலைவர்னு அர்த்தம். சூரிய குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு விசேஷமான ஒரு குணங்கள் இருக்கும். ஆன்மீகத்திலையும் மத நம்பிக்கையிலையும் ஈடுபாடு இருக்கும். வாழ்க்கையில் ஒரு வலுவான நோக்கத்தையும் அர்த்தத்தையும் உடையவராக வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்போ இவங்க நம்பிக்கை உள்ளார்ந்த தலைமை பண்பு, மக்களை ஒன்று இணைத்து, இப்போ ஒரு பள்ளிக்கூடம்னா அதில் மானிட்டராக இருப்பாங்க. இல்லை என்றால் ஒரு சின்ன குரூப் ஸ்டடி கூட தலைவராக இருப்பாங்க. விளையாட்டு, ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விஷயத்துலேயும் 10 பேர் கூட ஒரு தலைவராக, ஒரு குரூப் லீடராக இருப்பாங்க. எல்லாவற்றையும் இயல்பாக திறம்பட அறிந்து இருப்பாங்க. அதுபோல் கொஞ்சம் உணர்ச்சி இது பண்ணி இருப்பாங்க. பெரும்பாலும் பிரபலமாகவும் இருப்பாங்க. தன்னை ஒரு பிரபலமாக இருக்கிறதா காட்டிக்குவாங்க. அதனால் இலக்குகளை ஒரு விஷயத்தை கொடுத்தாச்சுன்னா அதை அடையிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. பொதுவாக இவங்க ஆண் பெண் உறவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறந்தவங்க காதல் மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க உண்மையாக இருப்பாங்க. இவங்களுடைய காதல் உண்மையானதாக இருக்கும். இவர்களுடைய உறவுகளில் கூட வலுவாகவும் அர்த்தமுள்ளதாக இருப்பாங்க. தனக்கு கீழே உள்ளவங்களை டைரெக்டாக பேச மாட்டாங்க. மறைமுகமாக அவங்க பேசி அவங்க வாழ்க்கையில் இவங்களும் ஒரு பங்கு இருப்பாங்க. இப்போவுமே இவங்ககிட்ட விசுவாசமும் ஒரு அர்ப்பணிப்புத்தன்மையும் அதீத ஈடுபாடும் இவங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்கும். சிறந்த கூட்டாளர்களாக இருப்பாங்க. மிகவும் சுதந்திரமாகவும் இவங்ககிட்ட இருக்க முடியும். சில சமயங்களில் நெருங்கிய உறவுகளையே உருவாக்குவதில் கடினமாக இருப்பாங்க. வாழ்க்கையை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க படைப்பாற்றல் மற்றும் தனித்துவத்தை வெளிப்படுத்துவதில் இருப்பாங்க. நல்ல சிறந்த துறையை தேர்வு செய்வாங்க. இவங்ககிட்ட தொடர்பு படுத்துதல், இது சந்தைப்படுத்துதல், விற்பனை அல்லது பொது உறவுகளில் தொழில் செய்வதற்கு மிகவும் பொருத்தமானவங்க. நேர்மையாக இருப்பாங்க. பெரும்பாலும் எழுத்து, இசை அல்லது நடிப்பு போன்ற கலைகளில் உள்ள தொழில்களை விரும்புவாங்க. அதே நேரத்தில் இவர்கள் விமர்சன ரீதியாக சிந்திக்கும் சிக்கல்களையும் இவங்க தீர்த்து வைக்கக்கூடிய இயல்பான திறனும் இவங்ககிட்ட இருக்கும். எவ்வளோ பிரச்சனையும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவாங்க. அது ஃபினான்ஷியலாக இருந்தாலும் அது தொழில்நுட்பமாக இருந்தாலும் எதையும் அறிந்து ஆராய்ந்து பகுத்து வகுத்து அதில் சிறந்து விளங்கவங்களாக இருப்பாங்க. இவங்க பெயரையும் புகழையும் விரும்புவாங்க. இவர்கள் ஃபேஷன் மற்றும் மாடலிங் துறையிலும் வளரலாம். கலைகள் மற்றும் அனைத்து வடிவங்களிலும் ஒரு அழகு மீது ஒரு ஆழ்ந்த டிப்டாப்பாக ரொம்ப அவர் ஒரு மிடுக்காக இருப்பார்கள். ஓவியத்திலையும் இசையிலையும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. இவங்க ஊடகங்கள் மூலமும் தங்களை வெளிப்படுத்தும் இயல்பான திறமையும் அவங்கக்கிட்ட இயற்கையிலே இருக்கும். இவங்களுடைய பலவீனங்களை நாம் லேசாக தெரிஞ்சுக்குவோம். பலவீனம் யாருக்குமே இல்லாமல் இல்லை. சில சமயங்களில் மனக்கிளர்ச்சியுடன் இருப்பாங்க. இவங்க எடுக்கிறதுல சில நேரத்தில் பெரிய ஆபத்துக்களை புரிஞ்சிடும். சில நேரம் சிக்கல்களில் போய் மாட்டிக்குவாங்க. உணர்ச்சி வசப்படுவாங்க. இவர்களுடைய உணர்வுகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இவர்கள் வயலேனா போராட்டமான வாழ்க்கையாக மாறும். மற்றும் பலவீனங்களை பொருட்படுத்தாமல் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் ஒரு தனித்துவமானவர்கள்,
உலகிற்கு நிறைய விஷயங்களை அவங்க கொடுப்பாங்க. இவங்க பெரும்பாலும் படைப்பாற்றல், நம்பிக்கையோடு இருப்பாங்க. கற்பனை மற்றும் உள்ளுணர்வு இயல்புக்கு பெயர் பெற்றவங்க. கலைத்துறை ஊடகத்திலேயே சிறப்பாக இருக்கும். இவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லேயும் ரொம்ப சிறப்பான முறையில் எடுத்துக்கிட்டு போவாங்க. ஊடகத்துறை, கம்யூனிகேஷன், கதை சொல்லும் திறமை, நிறைய சினிமா துறையில் இருப்பாங்க. பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்களாக இருப்பார்கள். பொழுதுபோக்குத்துறை, ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் நடிகர்களாக, இசைக்கலைஞர்களாக, ஸ்டண்ட், அப்புறமேல் ஸ்டாண்டப் காமெடியன்களாக வளரலாம். பெரும்பாலும் இவங்க தொழில் முனைவோர், நிர்வாகிகளாக இருப்பாங்க. வெற்றியை நம்பிக்கையோடு, லட்சியத்தோடு செயல்படுவாங்க. பெரும்பாலும் இவர்களை தலைவராக இயற்கையாகவே கொண்டு வந்துடும். பலவிதமான சிக்கல்களை தீர்த்து ஒரு குழுவை வழி நடத்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நபர்கள் ஆர்வங்கள், திறன்களை பொறுத்து தேர்வு செய்ய பல தொழில் பாதைகளை எடுத்துக்குவாங்க. ஆகையினால இவர்கள் எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தாலும் அதில் தங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை அவங்க வைத்திருப்பாங்க. இந்த விதமாக ஞாயிற்றுக்கிழமையில் உள்ளவர்களை பற்றி இருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியன் பெரும்பாலும் இவர்களுக்கு கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம் அப்படி தொடர்பு இருக்கும். அந்த கிருத்திகை நட்சத்திரம், ஆமாம், அது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் உள்ளவங்க ஒரு சிலருக்கு குருவை போல் மென்மையாக நல்ல போதனையும் அறிவும் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே போல் நல்ல குடும்ப தலைவராகவும், கர்மாவை கழிக்கக்கூடியவராகவும், எடுத்த தொழிலை சிறம்பட செய்கிறவராகவும் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் செலிப்ரேஷன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமும் இடைவிடாத தொழில் பற்றும் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர்கள் இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர் போய் வெளியிலே வாழ்வாங்க. குழந்தைகளை நேசிப்பாங்க, பொறுப்புள்ளவராக இருப்பாங்க. ஆகையினால இந்த நட்சத்திரங்கள் பொறுத்தளவில் அவர்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை தரும். அதனால் கண் மூக்கு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரும். அதே போல் இவர்களுடைய வாழ்க்கையில் இவங்க ஞாயிற்றுக்கிழமையில் அதிகாலையில் எழுந்திரித்து வீட்டை சுத்தப்படுத்தி, நாளே சிறுக்குப்படுத்தி, நல்ல தண்ணி தெளித்து, விளக்கேற்றி, கோலம் போட்டு, குளிச்சுட்டு சூரிய உதயத்திற்கு சூரிய பகவானை நோக்கி 7 நெய் தீபங்கள் ஏற்றி, மாதுளை பழங்கள் இல்லை என்றால் கோதுமையில் செய்த பண்டங்களை வைத்து இவங்க வழிபடணும். சூரியனை வழிபடணும். இவங்க வழிபடும் பொழுது ரொம்ப சிறப்பு. தந்தை இடத்தில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளணும். தந்தை இறப்பிற்கு பிறகு அவர்களுடைய படத்திற்கு பூ சாற்றி விளக்கேற்ற வேண்டும். ஒருவேளை சமாதியில் தந்தையை வைத்திருந்தாலும் சமாதியை ஞாயிற்றுக்கிழமை தோறும் சுத்தப்படுத்தி அங்கே பூக்களால் அலங்காரம் செய்து விளக்கு வழிபாடு செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் திருவண்ணாமலையும் முருகப்பெருமானுடைய அருளாசி பெற்றிருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை அவர்கள் வணங்கலாம். சிவ வழிபாடு ரொம்ப சிறந்தது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், இது போன்ற நல்ல கருத்துக்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நிறைகுறை இருப்பின் வரும் காலங்களில் சரி செய்வோம், வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். நன்றி, வணக்கம்.